முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்தாழ் சரணம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தினமும் அபிராமி அன்னையினுடைய அந்தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னையை பற்றி சிந்திப்பதற்கு முன்னதாக நாம் சொன்னதுதான், அம்பிகையினுடைய அருள் கடாட்சம் நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே அன்னையை பற்றி சிந்தனை செய்ய முடியும். அப்படி அளவற்ற அன்பும் கடலை தாண்டிய கருணை மனமும் கொண்ட பராசக்தியை நினைப்பதற்கே நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி அன்னையை பற்றிய இன்றைய அந்தாதியில் விளக்கக்கூடிய பாடல் 8. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. அழகில் சிறந்தவள், அவளுடைய அழகிற்கு ஈடு இணையே இல்லை. அப்படியாகப்பட்ட அழகினை பார்த்து மயங்கி தன்வயப்படுத்திக் கொள்வதற்கு ஆணவமே உருவான மகிஷாசுரன், அந்த மகிஷாசுரனை அவள் வதம் செய்ததை விவரிக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். அப்பேற்பட்ட சுந்தரி என்று அவர் பாடுகிறார். ரதி மன்மதனை தன்னுடைய தபோ வலிமையால் கைப்பற்றி அவர்களின் ஆடலை கண்டு ரசித்து ரதியை தன்வயப்படுத்த முயலும் பொழுது அந்த அசுரகுலத்திலே அங்குள்ளவர்கள் சொன்னார்கள், இதுபோல் இவளை விட பேரழகி படைத்தவள் ஒருவள் இருக்கிறாள், அவள் கைலாயத்தில் இருக்கிறாள், அவள் பெயர் உமா என்று கூறினார்களாம். அப்படியாப்பட்ட ஒரு அழகி இருக்கிறாளா என்று பார்வதி தேவியையே தன்வயப்படுத்துவதற்காக செல்ல முயன்றான். அந்த கொடிய அரக்கனினுடைய கதைதான் இந்த பாடலின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல். எந்தை துணைவி, சுந்தரி பேரழகு படைத்தவளே, எந்தை துணைவி, என் தந்தையாகிய எம்பெருமானுடைய துணைவியே, என் பாசத் தொடரையெல்லாம் வந்து அறி. வந்தறி என்பதை வந்து அறி என்று பிரித்து கொள்ளலாம். என்னை தொடர்ந்து வரக்கூடிய பாசம், ஆசையினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இவற்றையெல்லாம் களைந்து உன்னுடைய கருணையை காட்டி என்னை ஆட்கொள்ள வேண்டும். சிந்தூர வண்ணத்தினால், சிந்தூரம் அணிந்தவளே, சிவந்த திருமேனியை கொண்டவளே. லலிதா சகசரநாமமும் அருணாம் கருணாதரங்கிதாட்சி கிருதபாசாங்குஷ புஷ்பபான ஜாபாம். சிந்தூர வண்ணம், அவளுடைய நிறம் பல நிறத்தில் அவள் காட்சி தந்தாலும் சிந்தூர நிறம் என்பது விராமிப்பட்டர் சொல்லக்கூடிய பரிச்சயமான
வண்ணத்தை கொண்ட மேனியை உடையவள் என்று காட்டுகிறார். அப்பேற்பட்ட தேவி எப்படி மகிஷாசுர மர்தினியாக உருவெடுக்கிறாள் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். மகிஷம் என்பது எருமை, நம் எல்லோருக்கும் அறிந்ததுதான். அந்த எருமையினுடைய குணத்தை பார்த்தோமேயானால், எருமையை பார்க்கும் பொழுது நம் கண்ணுக்கு என்ன தெரியும்? அது ஒரு மிகப்பெரிய உருவத்தில் ஒரு பெரிய உருவமாக இருக்கும். மந்தமாகவே இருந்து கொண்டு ஒரு குளத்திலே அந்த நீரில் ஊறிக்கொண்டு என்ன மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் அந்த நீரிலேயே இருக்கும். ஆனால் என்னவோ அதற்கு எல்லாம் தெரிந்தது போல், ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் எல்லாம் தெரிந்தது போல் நடந்து போகும் பொழுது மெதுவாக அப்படி ஒரு மாதிரியாக அசைந்து அசைந்து நடந்து தலையை அப்படி சற்று தூக்கி கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற இந்த அறியாமையை அறியாத உயிரினம் மகிஷம், அதைப்போல் அறியாமையை அறியாமல் செய்த ஆணவமே உருவான மகிஷாசுரன் அம்பிகையினால் வதம் செய்யப்பட்டான் என்று பார்க்கிறோம். மகிஷாசுரன் அசுரகுலத்தில் பிறந்தவன். ரம்பன் என்கின்ற அசுரனுக்கும் மகிஷினி என்ற ஒரு பெண் எருமைக்கும் பிறந்தவர்தான் மகிஷாசுரன். ரம்பன் வனத்திற்கு வேட்டையாட செல்லும் பொழுது இந்த பெண் எருமையை கண்டு அன்பினால் அந்த பெண் எருமையை மணக்க முயன்றான். அதனால் தன்னையும் ஒரு ஆண் எருமையாக மாற்றிக்கொண்டு அந்த எருமையை மணந்து இருவருக்கும் பிறந்தவர்தான் மகிஷாசுரன். ஆனால் மகிஷினி கர்ப்பஸ்திரியாக இருக்கும் பொழுது இன்னொரு எருமையினால் தன்னுடைய கணவன், அதாவது ரம்பன், அவர் மாண்டு போனார். இந்த துக்கத்தை அறிந்து நெருப்பிலே வீழ்ந்தால், அந்த நெருப்பிலே வீழ்ந்த பொழுது அந்த நெருப்பிலிருந்து உதித்தவன்தான் மகிஷாசுரன். அவருக்கு இன்னொரு தங்கை மகிஷி என்ற அவள் இருக்கின்றார். இந்த மகிஷி தான் ஐயப்ப சுவாமியால் வதம் செய்யப்பட்டவள் என்று பார்க்கிறோம். இப்படி அவன் பிறப்பு என்பது ஒரு விசித்திரமான பிறப்பு. ரம்பன் அசுரகுலத்தின் மகாராஜாவாக இருந்தாலும் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தபங்கள் செய்து அந்த தபத்தின் வாயிலாக பல அரிய வரங்களை கைவர பெற்றவன். ஆகையால் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சித்திகளையும் அவனுக்கு பெற்றுக்கொண்டவன். அப்படி இருக்கையில் இப்படி அசுரகுலத்தின் மகாராஜாவான ரம்பனுக்கும் மகிஷினிக்கும் பிறந்த இந்த மகிஷ அசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தபம் செய்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய தபம் எப்படி இருந்தது? 14,000 ஆண்டுகள் தபம் செய்தான். உணவில்லாமல், உறக்கமில்லாமல், ஆகாரம் இல்லாத, நீர் ஆகாரம் கூட இல்லாமல் அவனுடைய கடுமையான வரத்தை பார்த்து பிரம்மதேவரே பயந்து போய் அவனுக்கு காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி பிரம்மனின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிரம்மனிடமிருந்து சில வரங்களை அவன் கேட்டு பெற்றான். என்னென்ன வரங்களை கேட்டான் என்றால், மரணமில்லாத வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். மரணமில்லாத வாழ்வு என்பது ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று கண்டிப்பாக உண்டு. ஆகவே மரணமில்லாத வாழ்வு உனக்கு வரமாக தர இயலாது. அதற்கு மாறாக யாரால் மரணம் சம்பவிக்க கூடாது என்று கேட்க வேண்டும் என்று பிரம்மதேவர் சொல்ல, அதற்கு மகிஷாசுரனும் தேவர்கள், அசுரர்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த
கந்தர்வர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களிலாலும், எந்த ஒரு உயிரினங்களாலும், எந்த ஒரு விலங்கினங்களாலும், எந்த பறவைகளாலும் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது என்று கேட்டார். அதற்கு பிரம்மதேவர், யாரால் மரணம் சம்பவிக்கலாம் என்று நீ நினைக்கிறாய் என்றால், பெண்ணை துச்சமாக நினைத்து, பெண்களால் ஒன்றும் இயலாது அப்படி என்று நினைத்து, ஒரு பெண்ணால் வேண்டும் மரணம் நிகழலாம் என்று அவன் கூறினான். அப்படியே கடவது என்று பிரம்மதேவர் வரத்தை தந்தார். அதற்கு மாறாக பிரதிவரமாக அவர் ஒன்று கேட்டார் மகிஷாசுரன். நான் அப்படி போர்க்களத்திலே நான் எதிராளி முன்பு போரிடும் பொழுது நான் என் மீது காயங்கள் பட்டு அதன் வாயிலாக இரத்தம் வெளிப்பட்டது என்றால், அந்த இரத்தத்திலிருந்து ஒரு மகிஷாசுரன் தோன்ற வேண்டும், அப்படிப்பட்ட வரத்தையும் தாருங்கள் என்று அந்த வரத்தையும் சிரமப்பட்டு பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி இவன் பெற்றுக்கொண்ட வரங்களை வைத்து 14 லோகங்களையும் ஆட்டிப்படைத்தான். 3 உலக மக்களையும் அடிமைப்படுத்தினான். பூலோகத்தில் வந்து கொடுமை செய்தான். இதை பார்த்து தேவலோகத்திற்கு அடுத்து வருவதற்கு முன்னால் தேவர்கள் எல்லாம் பயந்து பிரம்மதேவரிடம் முறையிட்டு, தேவர்கள் எல்லாம் ஒன்று கலந்து ஆலோசித்த பிறகு தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒரு சேர சேர்த்து ஒரு சக்தியினுடைய அம்சமாக ஒருவரை உருவாக்க வேண்டும் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு, துர்கையினுடைய அவதாரமாக மகிஷாசுர மர்தினியை தன் தேவர்கள், முப்பெரும் தேவர்கள், மும்மூர்த்திகளினுடைய சக்திகளில் சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி இவர்கள் எல்லோரும் இணைந்து மும்மூர்த்திகளின் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு, தேவர்களினுடைய ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய பராசக்தியாக அவளுடைய உக்கிர ஸ்வரூபத்தை காட்டத் தொடங்கினாள் அந்த நேரத்திலே. அப்படி இந்த ஸ்வரூபத்தை காட்டிக்கொண்டு சிம்மவாகனத்தில் புறப்பட்டு மகிஷாசுரனை நோக்கி அன்னை பராசக்தி சென்றாள் போரிடுவதற்கு சென்றால், மகிஷாசுரனுக்கும் அன்னைக்கும் இடையே போர் மூண்டு கொண்டே இருக்கின்றது. போரில் மகிஷாசுரனை வெல்வதற்கு இயலவில்லை. ஏனென்று கேட்டால், அவனுடைய அஸ்திரங்கள் எல்லாம் அம்பிகையின் அஸ்திரத்திற்கு பலம் கொடுக்க முடியவில்லை. உடனே அன்னை என்ன செய்தால், மிக சக்தி வாய்ந்த அம்புகளை எல்லாம் அவன் மீது எய்தார். அப்படி 10 நாட்கள் 10 அசுரர்களை அழித்ததுதான் இந்த நவராத்திரி என்ற உற்சவத்தை நாம் பார்க்கிறோம். முதல் நாள் போரிலே அன்னை போரிடும் பொழுது சண்டன் முண்டன் என்ற 2 அரக்கர்களை தன்னுடைய புருவத்திலிருந்து வெளிப்படுத்திய காளி, அதாவது காலராத்திரி என்று சொல்லக்கூடிய காளி என்ற சக்தி வடிவத்தை அழைத்து இந்த சண்டாசுரனையும் முண்டாசுரனையும் வதம் செய்தார். அடுத்த போருக்கு வரும் பொழுது இந்த அசுரர்கள் மூலமாக விழுந்த இரத்தத்திலிருந்து இரத்தபீஜன் என்ற அசுரன் தோன்றினான். அந்த இரத்த பீஜன் அவன் உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய இரத்தங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு உக்கிரமான அசுரன் வெளிப்பட்டு வந்தான். இதை பார்த்த அம்பிகை கோபமுட்டு தன் நாவிலிருந்து மகாகாளியை வரவழைத்து அவனுடைய ஒரு துளி இரத்தம் கூட கீழே விழாமல் அப்படியே தனக்குள் விழுங்கிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்த நாள் போருக்கு வரும் பொழுது சும்ப நிசும்பனை வதம் செய்கிறார் அம்பிகை. தேவலோகத்தை ஆக்கிரமிக்கம் செய்து தேவலோக பெண்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வந்த வலிமை மிக்க அசுரன்களில் சும்ப நிசும்பர்களும் ஒருவர். இவர்களை தேவி சண்டிகா தேவி மற்றும்
கௌசிகாதேவி வடிவங்களை எடுத்து போர்க்களத்தில் சும்பனையும் நிசும்பனையும் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த நாள் போரில் தூம்ரலோச்சனன் என்ற அரக்கன், புகை வடிவமான கண்களை கொண்ட கோப ரூபமான கொண்ட மகிஷாசுரனுடைய சேனாதிபதி இந்த தூம்ரலோச்சனன். லலிதாம்பிகைக்கு எப்படி சேனாதிபதியாக வாராகி தேவி வந்தாளோ அதுபோல் தூம்ரலோச்சன் மகிஷாசுரனுக்கு சேனாதிபதியாக வந்தான். அவன் அம்பிகையினுடைய அகங்கார ஒளியினால் சாம்பலாக பொசுங்கி போனான் என்று பார்க்கிறோம். அடுத்த நாள் போரில் மது மற்றும் கைடவர்களை அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று கேட்டால், பிரம்மதேவனுடைய படைப்பின் தொடக்கத்தில் திருமாலினுடைய காதுகளில் இருந்து காது அழுக்கு, அந்த அழுக்கில் இருந்து வெளிப்பட்டு வந்தவர்கள்தான் இந்த அசுரர்கள். இவர்களை அழிக்க மது கைடப சம்ஹாரிணியாக அன்னை துர்க்கை அவளுடைய சக்தியை வெளிப்படுத்தி மது கைடப சம்ஹாரிணி என்ப தேவி இவர்களை அழித்தார்கள். இறுதியில் 10ஆம் நாளில் மகிஷாசுரனை அன்னை பராசக்தி துர்கை அவதாரம் கொண்டு மகிஷாசுர மர்தினியாக இருந்து எருமை தலை மற்றும் மனித உடல் கொண்ட பிரம்மாவினிடம் பல அரிய வரங்களை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் பல தேவர்களை அவதியுற செய்தும் துன்புறுத்தி வந்த அந்த அசுரன் முப்பெரும் தேவியரினால் அன்னை பராசக்தி வடிவமாக தோன்றி இவனுடன் 9 நாட்கள் போர் புரிந்து 10ஆம் நாள் விஜயதசமி அன்று மகிஷாசுரனை வதம் செய்தால் அன்னை பராசக்தி என்று பார்க்கிறோம். அதனால் அந்த அன்னையை சாந்தப்படுத்துவதற்கு தான் பாடப்பட்ட கிரந்தம்தான் மகிஷாசுர மர்தினி. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಸಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣನುತೆ ಭಗವತಿ ಹೇ ಶಿತಿ ಕಂಠ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே என்ற இந்த பாராயண பாடலை பாடினால் எப்பேற்பட்ட அரக்கர்களாக இருந்தாலும் நம் வாழ்வில் வந்தாலும் அவர்கள் இந்த 9-10 அரக்கர்களைப் போல அழிந்து சாம்பலாக போவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இந்த 10 அசுரர்களையும் வீழ்த்தியதுதான் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறோம். அப்படி அன்னைக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்த இடம்தான் சண்டிமலை, சண்டி பர்வதம், மகிஷ பர்வதம் என்றழைக்கப்பட்ட மலை உச்சியில் இந்த போர் நடந்தது. அது இன்றைய கர்நாடகாவின் மைசூர் என்றழைக்கப்படுகிறது. மகிஷாசுரனுடைய பெயரினாலே மைசூர் என்று அந்த ஊர் அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் மகிஷா மண்டலம் என்றும், தமிழ் நூல்களில் எருமை நாடுகள் என்றும், எருமை நாடு என்றும் அது குறிப்பிடப்படுகிறது. அவர்களுடைய நம்பிக்கையின்படி இன்றைய மைசூர் பகுதியை ஆட்சி செய்த அந்த மகிஷாசுரன் அவனுடைய ஒழுக்கமற்ற செயல்களால் வேதனைப்படுத்தி மக்களை துன்பப்படுத்தி அந்த துன்பத்திலிருந்து தங்களை காப்பாற்ற கடவுளிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து துர்காதேவி மகிஷனுடன் போர் புரிந்து வதம் செய்தாள் என்ற வரலாறை நமக்கு சொல்கிறது. அப்படி மகிஷன் தலைமேல் அந்தரி, அவனுடைய தலைமேல் வைத்து பாதத்தை வைத்து அவனுடைய அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்தாளே பராசக்தி. அப்பேற்பட்ட பராசக்தி நீல நிற திருமேனியை கொண்டவள். என்னென்ன நிறங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் என்று பார்க்கணும். நீலி தன்னுடைய வடிவம் நீல நிறமாக கொண்டவள். நீலி அழியாத கன்னிகை, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நிதர்சனமாக வாழக்கூடியவள். இந்த உலகங்களை எல்லாம், உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள். ஆரணத்தோன்
கம்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. ஆரணத்தோன் கந்தரி என்றால் வேத நூல்களை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவரின் திருமுகத்தில் தரித்த கைத்தளத்தை உடையவளே என்று பெயர். அவளுடைய மலர்த்தால், அப்பேற்பட்ட திருவடிகள், அந்த திருவடி மலர்கள் என்னுடைய நினைவில் நீங்காமல் நிற்கின்றன, நிற்க வேண்டும், நிற்கின்றன. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பாடலை படிக்கும் பொழுது பாடலினுடைய பொருள் என்ன சொல்கிறது என்றால், அழகில் சிறந்த என்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு துணைவியாக நின்றவளே, சிந்தூரம் அணிந்த திருமேனியை உடையவளே, அகந்தையின் ஒட்டுமொத்த வடிவமாக கொண்ட மகிஷாசுரனை வதம் செய்து அவனுடைய தலை மேல் உன்னுடைய பாத கமலங்களை வைத்து அவனுக்கு மோட்சத்தை தந்தவளே, அவனை அழித்தவளே, நீல நிற திருமேனியை கொண்டவளே, இன்றைக்கும் 7 உலகங்களுக்கும் தாயாக விளங்குபவளே, என்றைக்கும் நித்தியமாக கன்னியாக இருக்கக்கூடியவளே, பிரம்மதேவன் திருமுகத்தில் தரித்த கைத்தளத்தை கொண்டவளே, உன்னுடைய திருவடியை தொடர்ந்து நான் தியானம் செய்து வந்தால் என்னுடைய துன்பமெனும் பாசத்தை வேறறுத்து உன்னுடைய கருணையில் என்னை ஆட்கொண்டு இந்த பாசத் தொடரில் இருந்து என்னை விடுவிக்கச் செய்பவளே பராசக்தி என்று என்னுடைய பாசத் தொடரையெல்லாம் வந்தரி என்று இந்த பாடலின் வாயிலாக அவர் பாடுகிறார். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி, சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி, நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி, கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. என்னுடைய சிந்தையில் உன்னுடைய திருநாமமும் திருவடிவமும் நீங்காமல் நிலை பெற்று நிற்க வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் அம்மா என்று அபிராமி பட்டர் கேட்கிறார். நாமும் அதை கேட்டு தொடர்ந்து அன்னையினுடைய பாடல்களை சிந்தனை செய்து கொண்டே வருவோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமைந்த பெருமாளே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.